மிஸ்ஸஸ் கனி எப்படி இருக்கீங்க? வாமிட்லாம் இருக்கா இல்லை என்ன அதிகமாக வாமிட் எடுக்கிறீங்களா? கொடுத்த டேப்லெட்லாம் சரியாக சாப்பிட்றீங்களா மேம்? சரியாக தான் சாப்பிட்றேன் மேம். எல்லா டேப்லெட்டும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாமிட்லாம் அவ்வளோ இல்லை மேம். ஒரு மாதிரி அமட்டும் அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோலாம் வாமிட் கிடையாது மேம். மேம் எனக்கு வேற கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லோரும் ஏன் வாமிட் எடுக்கலன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன மேம் சொல்கிறது? எனக்கு எல்லாமே ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? கனி, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வாந்தி எடுப்பாங்கன்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் அதையே ஒரு நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைம்மா. ஒரு சிலர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஒரு சிலர் வாந்தி வரும், ஒரு சிலருக்கு அதெல்லாம் எதுவும் வராது. நம்ம ஒரு சில பொண்ணுங்களுக்கு கர்ப்பமாக இருக்கமா இல்லையான்னு கூட தெரியாது. அதை பற்றி எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தான் ஸ்கேன் பார்க்க போகிறோம்ல, ஸ்கேனில் குழந்தை எவ்வளோ வளர்ந்துருக்கு, என்ன எப்படி இருக்குது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே மேம். என்னை விட அவர் தான் மேம் ரொம்ப பயப்படுறாரு. ஹெச்ஐவி டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துறீங்களாம்மா? எல்லாமே ஓகே தானே? அப்புறம் பால்வாடியில் பதிவு பண்ணிட்டீங்களாம்மா? இன்னும் இல்லைங்களா மேம்? சீக்கிரம் உங்கள் ஊரில் இருக்கிற பால்வாடி டீச்சரை பதிவு பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நர்ஸ் கிட்ட கொடுங்க. அவங்க ஒரு அட்டை போட்டு தருவாங்கம்மா. ஓகேவா? ஓகே மேம். தண்ணி நிறைய குடிச்சிங்களா? நிறையலாம் இல்லை, லைட்டாக தான் மேம் குடித்தேன். தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக குடிக்கணும். ஓகேவா மேம்? எப்படி மேம் இருக்குது? இருமா, பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், அவசரப்படாத. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. லெஃப்ட் சைடு ஓகே தான். ஏம்மா, நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மாக வாங்க. இந்த வாட்டி எதுவும் சரியாக தெரியல, இன்னும் கரு வளர ஆரம்பிக்கல. அதனால் அடுத்த வாரம் வாங்க, பார்த்துக்கலாம். கரு வளர்றதுக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை சரியாக சாப்பிடுங்கம்மா. இடையில பீரியட்ஸ் வந்துட்டாலும் வந்து காமிங்க. மேம், அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்களா? பீரியட்ஸ் வந்துருமா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா, நீ நம்பிக்கையோட வெயிட் பண்ணு. ஓகேவா? ஒரு சிலருக்கு ஓவலேஷன் ஒரு 10 நாள் முன்னாடி நடக்கும். உனக்கு வேறு இரகுலர் பீரியட்ஸ்னு சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீ அதனால் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீக் காமி. செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வந்துருமா? சரிங்க மேம். ஓகே, இப்போ நர்ஸுக்கிட்ட 3வது வாரத்துக்கு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு போங்க. சரி மேம். வேறு எதுவும் நல்லா தண்ணி குடிங்க, அப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இதை பற்றி யோசிக்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. டாக்டர் என்ன எப்படி சொல்லிட்டாங்க? கருவே இன்னும் வளரலன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தானே இருக்குது. இதோட 48 நாள் ஆகுது. என்ன, எனக்கு வேறு பயமாக இருக்குது. கலை வேறு வெளியில் ரொம்ப ஆசையாக காத்திருக்கான். அவங்ககிட்ட போய் இப்படி சொன்னால் என்ன ஆகும் அவன் மனசு? அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ, ஒரு பிரச்சனையை விட்டா இன்னொரு பிரச்சனைன்னு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணே, ஆஸ்பத்திரிலேருந்து அமைதியாகவே வரிய. டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எதுவும் பதில் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? குழந்தை நல்லா தானே இருக்கு, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல. இந்த ஆஸ்பத்திரியில் எப்படி வைத்தியம் பார்க்குறாங்க? சரியாக இருந்தால் சொல்லு, இங்கேயே பார்த்துக்கலாம். இல்லை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி வேறு ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஒரு நல்லா பார்க்குற இடம் ஒன்று என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் பொண்டாட்டிக்கு அங்கே தான் குழந்தை பிறந்துச்சான். சூப்பராக பார்த்துக்குவாங்களாங்க. அண்ணியே, செலவு தான் கொஞ்சம் அதிகமாகுமா, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் எம்புட்டு ஆனாலும் பார்த்துக்கலாம். அங்கே போவோமா? இல்லை வேணாமாம்மா, இங்கேயே நல்லா தான் பார்க்குறாங்க, இங்கேயே பார்த்துக்கலாம். குழந்தை நல்லா இருக்கு. மாமா, பார்க்கறதுக்கு அப்படியே ஒன்னையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கடா உன் பிள்ளை. என்னது? என்னையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கா? இப்போத்தான் 4 வாரமே ஆகுது. 2 மாதம் கூட இன்னும் முழுசாக முடியல. அதுக்குள்ளே அப்படியே அவன் என்னைய மாதிரி இருக்கானா? ஏண்டி, அது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட இனிமே தானடி தெரியும். என் காதில் பூ சுற்று பார்க்குறியா? என் பிள்ளையே இப்போ எலி குஞ்சு மாதிரி தானடி இருக்கும் வயிற்றுக்குள்ள. இனி ஏமாத்தலான்னு பார்க்குறேன். என்ன ஏமாத்தலாம் பார்க்கல. டாக்டர் சொன்னது தான் நான் சொல்ல முடியும். நான் என்ன வாங்கிட்ட மறைக்கிறேனா இல்லை போய் பேசுகிறேனா? சரி, நீ வீட்டுக்கு போ. பாப்பா அங்கே வரேன்னு சொன்னான். அவகிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன். என்னவோ தெரியல, நீ இன்னும் பாப்பாவும் எங்கேயோ ரகசியமாக போகிறீங்க வரீங்க. அவள் என்னமோ உங்ககிட்ட குசு குத்துன்னு சொல்கிறான். என்கிட்ட எதுவும் சொல்லிக்க மாட்டேங்கிறான். என்ன விஷயம்? என்னைக்கு இருந்தாலும் என் காதில் படாமலாம் இருக்க போகுது. அப்போ வச்சுக்கிறேன்டி உன்னைய. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக்கலை. சரி, நான் போகிறேன். பார்த்து பத்திரமா வா. தனியெல்லாம் வரக்கூடாது. வரையில பாப்பாவை கூடயே அழைச்சிட்டு வா. தலையில் வேப்பில் வச்சிருக்கே இல்லையா? நீ ஒரு ஆளுடி, எங்கேயும் போனால் தலையில் வேப்பில் வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிற. என்ன அடிப்புள்ள நீ? எதுவும் காற்று கருப்பு அண்டிச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு? என் பிள்ளைக்கு தானே எதுவும் ஒன்று ஆகிடும். இந்த ஒரு வேப்ப மரம் இருக்கு, போய் ஒரு கிளையை ஒடிச்சு எடுத்துகிட்டு வரேன். போகையில் கையில் எடுத்துகிட்டு போ. என்னது, ஒரு கிளையை ஒடிச்சு எடுத்துகிட்டு போறியா? தம்பி, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. இப்படி நல்லா இல்லாத அக்கறை இப்போ உன் பிள்ளை வந்ததும் என் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கு. இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட தான் வந்தாகணும். பிள்ளைங்களாம் அடிச்சு துரத்துருங்க, தெரியுமில்ல? இருக்கட்டும். என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அப்புறம் அவளை நான் கண்ணும் கருத்தமா பார்த்துக்கணுமா? சரி, சீக்கிரம் போய் பறிச்சிட்டு வா, நான் போகிறேன். கனியா, உன்னைய தனியாக விட்டுட்டா போகணும். நான் வேணா அந்த ஓரமாக நின்று பார்க்குறேண்ணா. நீ போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு மட்டும் வந்துடுறான். ஐயோ, இவன் வேற சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான். நீ போமாமா, நான் வாரேன். இப்போ நீ போகல, அப்ப நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ என்ன செஞ்சா போவேன்னு எனக்கு தெரியும். இங்க கிட்ட வா. எதுக்குடியே? உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நீ பாட்டுக்கு போயிட்டு இருப்பல, அதுக்குத்தேன். என்னதுடியே? என்கிட்ட எதுவும் கடை வாங்கியிருக்கியா? ஆமாம்மா, உங்ககிட்ட கடன் தான் வாங்கியிருக்கேன். அதுதான் வட்டியை முதலமா கொடுக்க போறேன்.
ஏ கனியா இன்னாடி கொடுக்க போறேன்? ம் என்னாண்டு உனக்கு தெரியாதா? தெரியலையே, சொல்ல தெரிஞ்சுக்கிறான். வேற என்ன? முத்தந்தான். முத்தம்மா சத்தமே இல்லாத இப்படி பக்கமா வந்து கொடுத்துட்டு போயேண்டியா? சிப்ப எருமை மாடு. சத்தம் இல்லாத கொடு சத்தம் இல்லாத கொடுன்னு சொல்லிதான் இப்படி வயிற்றுல ஒன்று சுமந்துக்கிட்டு நிற்கிறேன். மறுபடியும் உனக்கு வேணுமா? என்னாடி கனியா ஒன்னுத்துக்கே எப்படி சொல்ற? நான் வேற ஒரு 10-15 கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். 10-15? ஏய் என்ன பேசுற? என்னால முடியாது. ஒன்று பெத்தக்கவே இங்கே நாக்கு தள்ளிடும் போல. கேட்டிய, நான் புள்ளைய சொல்லலடி, முத்தத்தை சொன்னா. முத்தத்தை சொன்னியா? நான் கூட பிள்ளையே நினைச்சு பயந்துட்டேன். பயப்படுவோமா? பயப்படுவேன். அம்பிட்ட ஆசை மனசுக்குள்ள இருக்கு, ஆனா பயம் மறைக்குது. அதுக்கும் ஒரு கணக்கு போட்டு தான் வச்சிருக்கேன். அப்படியே டசன் டசன் டசனா பெத்துக்கணும் முடிய புள்ள. இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவான் பாரு, எனக்கு மொத்தம் 34 பொண்டாட்டி, அதுல பிறந்தது 60 பிள்ளைங்க, ஒரு நாளைக்கு ஒரு புள்ளன்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிள்ளைய ஊட்ட ஆட்சி பண்ணுங்க. அப்படி கணக்கு போட்டு நாமளும் ஒரு நாளைக்கு ஒன்று மொத்தம் 7 பெத்துக்கலாம் முடியா? 7 பெத்துக்கிட்ட மட்டும் போதாது, 7 பிள்ளைக்கும் எல்லாமே செய்யணும். இங்க ஒருத்தவனுக்கு உட்காரவே தெம்பு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான். அடி யாரடி சொன்ன? யார சொன்ன? வேற யாரு? ஒன்னத்தேன். அடி பின்னி எடுத்துரும் பாத்துக்கா. அடிப்பியா? மேலே கை வை பாக்கோ. அடி இந்த போலீஸ் வந்துட்டாரு போல. சிக்கலை போ, நீ சீக்கிரம் வீட்டுக்கு விட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவ. போ 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 கிளம்பு. இப்படி நடு வீதியில வச்சு பேசுறத பார்த்தா யாரும் தப்பா நினைக்க போறாங்க. ஏடி நான் என்ன கண்டவன் பொண்டாட்டி கூட ஏன் நின்று பேசுறேன்? நான் தொட்டு தாலி கட்டினவ தானடி நீ. இதுக்கு என்னடி இந்த சிலப்பு சிலப்புற? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. போகலை, நம்ம வீட்டுக்கு வந்து பொறுமையா பேசிக்கலாம். போறேன் பேபியோ. மாமா உனக்காக வீட்டுல வெயிட்டிங்க, நீ சீக்கிரம் கம்மிங்க, நம்ம டூயட்டு பாடிங்க. நீங்க முதல்ல போயிங்க. பர்ற புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி என்ன பேசினாலும் பக்குன்னு பத்திக்கிறா. போலீஸார வந்து வெயிட் பண்றாரு போல. ஐயோ, அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. இவன் வேற எங்க நிக்கிறான். கலை நீ போ, நான் வாரேன். போறண்டி அழுட்டுக்காத. கனி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நானா ஏதோ இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதுக்காக தான் பாப்பா என்னை இங்கே அனுப்பிவிட்டா. நீங்கள் ஏன் பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்கள் ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? ஒரே ஊரில் 2 பேரும் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி கல்யாணம் எதுவும் வேணாம்னு சொல்கிறத 4 பேர் கேட்டாங்கன்னா என்ன தானே தப்பாக நினைப்பாங்க? இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடுச்சு. நானும் கலையும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பாப்பா வந்து குண்டு தூக்கி போடுற மாதிரி உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. எனக்கு அவகிட்ட உண்மையும் சொல்ல முடியல. எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னையே வந்து உங்ககிட்ட என் காதில் ஏற்றுக்க சொல்லுன்னு சொல்லியிருக்கா. நான் என்ன பண்ணுறது? நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது என் நிலைமை. இப்போ நீங்கள் பாப்பா கிட்ட நேரடியாகவே பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இதில் என்னையும் சேர்த்து எடுக்கிறீங்க? இதையெல்லாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ நான் உங்ககிட்ட தனியாக நின்று பேசுகிறதே யாரும் பார்த்தாங்கன்னா தப்பாக எடுத்துக்குவாங்க. கனி, நான் பாப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் கனி. ஆனால் அவங்க தான் பிடிவாதமாக இருக்காங்க. இந்த ஊரில் நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கல, என்னால் அந்த பொண்ணை மறக்க முடியாதுன்னு கூட நான் சொல்லிட்டேன். ஏன் முடியாது? இப்போ நான் உங்களை மறந்துட்டு வாழலையா? ஏன் உங்களால் மட்டும் முடியாதுன்னு சொல்கிறீங்க? அவ்வளோ தரத்துக்கும் கலை என்னை லவ் பண்ணது உங்களுக்கு தெரியுமில்ல. இப்போ திடீர்னு முடியாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எதுவும் தப்பான எண்ணத்தோடு இருக்கீங்களா? ஐயோ சீச்சி, அப்படிலாம் இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சது எதுவுமே என் கூட இருக்க மாட்டேங்குது. உன் மேலே ஆசைப்பட்டேன், நீயே என்னை விட்டு போயிட்ட. என் அம்மா மேலே உசிரியாக வச்சுருந்தேன், ஆனால் அவங்களும் என்னை அனாதையாக நிற்க வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதான் இன்னொருத்தர் யாரும் என் வாழ்க்கையில் வந்தா அவங்களும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயம் வந்துருச்சு கனி. எனக்கு யாரும் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு துணை வேணாமா? கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பாப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, வேற எதுவும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கலையோட உண்மையான அன்பு என்னை சுத்தமாக மாற்றிடுச்சு. கலை மாதிரி ஒரு புருஷனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை பரவாயில்ல. நீங்கள் இல்லைன்னா பாப்பா செத்து போயிடுவேன்னு சொல்கிறா. நான் என்ன பண்ணுறது? கனி, என் முடிவு இதுதான். எனக்கு பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை கனி. அது உனக்காக தான் சொல்கிறேன். நீ தான் அவகிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கனி. என்னை பற்றி யோசிச்சியே, உன்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா சொல்லு. நான் பாப்பாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வச்சுக்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும், ஒன்றா பார்த்துக்கணும், பேசிக்கணும். உனக்கு அது ஓகேவா? சம்மதமா?
உன்னால என்கிட்ட பழசெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் இந்த புது வாழ்க்கையோட பேச முடியுமா? சொல்லு கனி. அப்ப நான் ஒத்துக்கிறேன். உன் புருஷனோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லு. என்னால் எப்படி முடியும்? எப்படி பழசெல்லாம் மறந்துட்டு பேச முடியும்? என்னதான் முடிஞ்சு போனதாக இருந்தாலும் என்னால் முழுசாக மறக்க முடியாததாச்சே அதெல்லாம். என்னாலன்னு மட்டும் இல்லை, யாராலையும் மறக்க முடியாது. உங்களை நான் அடியோட மறந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என் மேலே வச்சிருந்த அன்பும் பாசமும் என் மனசுக்குள்ளே ஒரு புதையல் மாதிரி புதைஞ்சு போய் கிடக்கு. அதை நான் எப்பவும் தோண்டி எடுக்க மாட்டேன். ஏன்னா எடுத்தா அது எனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இப்போ நான் என்னதான் செய்ய? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இல்லைன்னா அவள் செத்துருவேன்னு வேற சொல்லியிருக்கா. அவகிட்ட போய் நான் என்ன பதில் சொல்கிறது? என்னைய முழுசாக நம்பி உக்காந்துருக்கா. நீங்கள் தான் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும். நான் அந்த போலீஸை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டா. கனி, எதை பற்றியும் நீ கவலைப்படாத. உன் நாத்தனார்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ கனி. உன் வாழ்க்கையில் நான் திரும்ப வரவும் மாட்டேன். உனக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்கவும் மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க நீ. கனி, கலை, நீங்க போன்னு வீட்டுக்கு துரத்துனது இதுக்கு தானா? என்ன கனி இதெல்லாம்? கலை, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. கலை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உன்னை நம்புனடி. ஏன்டி இப்படி பண்ண? கலை, சொல்கிறது கேளு. நான் இவங்க கிட்ட என்ன பேச வந்தேனா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சாவி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா முதல்ல. போலீஸு, உன்னைய நான் நல்லவன் நினைச்சேன் ஐயா. ஆனா நீ இப்படி இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. கலை, எதுவும் புரிஞ்சுக்காம தப்பா முடிவெடுக்காத. கனி மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க வேறொரு விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் எதுவும் சொல்ல வேணாம். கனி, இப்ப வீட்டுக்கு போறியா இல்லையா? பாரு.